நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தஸ்கால்த வந்து சர்க்கிள் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஏவும் சியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ்ன்னு சொல்லிடலாம் இல்லையா. சேம் சைனாக இருந்தால் ஸோ எலிப்ஸ் அதாவது ஈஸி. ஏவும் சியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஏவும் சியும் சைனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஹைப்பர்போலா. ஏவும் சியும் ஈக்குவலாக இருந்து ஏவும் சியும் சைனும் சேமாக இருந்தால் இட் இஸ் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய கான்செப்ட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சரியா, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இதான் பார்த்தீங்கன்னா 5.3னுடைய கொஸ்டின். அதே மாதிரி 5.4 இல்லையா. ஸோ 5.4 நம்ம என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து என்ன கேட்குறான் 5.4 டெஃபரெண்டாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் அவன் ப்ரூவ் பண்ண சொல்கிறான். தஸ் ஈக்குவல் டு டி வேல்யூ கொடுத்துட்டு ஃபைன் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டி இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன டிடி ஈக்குவல் டு மைனஸ் T1 + 2/T1 இதை ப்ரூவ் பண்ண சொல்கிற சம் 2 சம் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. சரி, பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் 2 மார்க் கொஸ்டின் அவனே கொடுத்துடலாம் கீழே ஆன்சரை. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணுறது, நார்மல் ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கொஸ்டினில் கொடுத்துடலாம். அந்த கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 2 முக்கியமான கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா 5.4ல் கேட்குறாங்க. ஸோ இது நல்லா பார்த்தாவே நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்மளோட நல்ல மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்கலாம். கண்டிப்பாக 1 ஹவர் பிளான் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், இது மேட்ரிக்ஸை முடிக்கலாம். டெஃபரெண்டாக உட்காந்திங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை முடிக்கலாம். அதேமாதிரி அடுத்து 1 ஹவரில் காம்ப்ளெக்ஸ் சம்மை முடிக்கலாம். அடுத்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நான் எல்லாத்தையும் போட சொல்ல, இந்த மாடல் இருக்கிற சம் ஓரளவுக்கு பார்த்துட்டு ஈஸியாக முடிக்கலாம். அதேமாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன் லெசன் நம்பர் 3 ஈஸியாக முடிக்கலாம், 4 முடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 1 நாள் எடுத்துட்டிங்கனாவே நான் சொன்ன கான்செப்டில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாமே முடிக்கலாம். ஓரளவுக்கு எல்லா சம்மும் போட்டு பார்க்க வேணாம், ஓரளவுக்கு அந்த கான்செப்ட் இருக்கிற சம்மை போட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இல்லையா, பார்த்தா தெரியாது, அட்லீஸ்ட் ஒவ்வொரு மாடலில் ஒரு சம்மாவது போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக மைண்டில் நிற்கும். அந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டோம். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் பார்க்கும்போது எனக்கு நல்லா புரியுது சார், எக்ஸாமுக்குள்ளே போய் உக்காந்தா எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எதுக்கு எது அப்ளை பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, அதுதான் நிறைய மிஸ்டேக் வருது. ஸோ நிறைய நான் ஹோம் டியூஷனும் போயிட்டுருக்கேன். ஹோம் டியூஷன்ஸ்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. என் கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் சொல்கிறாங்க. சார் நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன் சார், பார்த்தேன் சார் வீட்டில் உட்காந்து இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு நான் 4 மணிலேருந்து உட்காந்து படித்தேன், பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போய் பார்த்தா தெரியுது, ஆனால் இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதுக்கு எந்த ஸ்டெப்பு வரணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக மேக்ஸை பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த மாடலில் ஒரு செம்மாவது போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டுனா தான் ஸோ எக்ஸாமில் போய் நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ எதுக்கு எந்த ஃபார்முலா, எதுக்கு என்ன பண்ணணும், எதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டுட். கண்டிப்பாக எக்ஸாமில் போன எழுதவுடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஃபார்முலா, இதான் நான் போட்டோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் செம்ம பார்க்கக்கூடாது. ஒரு வாட்டி ஒரு மாடலில் ஒரு செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து எக்ஸாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் இருக்காது. ஐயோ இது வந்துருச்சு, இந்த மார்க் நம்ம மைனஸ் பண்ணிட்டேன், இது செம்ம நம்ம போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சரியா. ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாடல் எல்லாமே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி ஒவ்வொரு செம போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாளில் வால்யூம் 1ல் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிக்க முடியும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் 5 2 மார்க் 5 3 மார்க் கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்மளால எழுத முடியும். இந்த கான்செப்ட் தான், வேற எந்த கான்செப்ட் நான் சொல்லலை. இந்த கான்செப்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மினிமம் 4 2 மார்க் 4 3 மார்க் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா. டெஃபினட்டாக நம்மளால எழுத முடியும், பண்ண முடியும், டெஃபினட்டாக நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி 5.5 எடுத்துட்டா 5.5ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 3 மட்டும்தான் அந்த ஆண்டனா சம் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்கும், அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் 3 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டீப் அந்த வளைவு கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா. இது அதே மாதிரி வெக்டார்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸோ நமக்கு நிறைய இருக்குது. வெக்டார்ஸில் வந்து ஈஸியாக 2 5 மார்க் கொஸ்டின் டெஃபினட்டாக வரும். அந்த சைனில் 2, காசில் 2, ஸோ சைனில் 2 காசில் 2, ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா